ஜெய் வாராகி. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தேவையான அத்தியாவசியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா பணம். பண தேவைக்காக தான் நம்ம ஓடுறோம், உழைக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த பணம் அப்படின்றது எளிமையான வகையில் கிடச்சிருது. ஆனால் சில பேருக்கு என்னதான் உழைச்சாலும் உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை வாரத்துக்கு நீங்கள் ஒரு முறை செஞ்சாலே போதுங்க. செலவே இல்லாத எளிமையான பரிகாரம். இதை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி முகம், கை, கால் எல்லாம் கழுவிட்டு வந்து உட்காந்துக்கோங்க. ஒரு அமைதியான இடமா பார்த்து உட்காந்துக்கோங்க. எந்தவித தொந்தரவும் இல்லாமல் மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கண்ணாடி டம்ளர் தான் எடுக்கணும். கண்ணாடி அப்படின்றது ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு பொருள், எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள். கண்ணாடி டம்ளர் இல்லைனாலும் சின்னதாக கண்ணாடி பவுல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக உங்களுக்கு தேவையானது ₹1 நாணயம். எப்போவுமே பணம் மட்டும்தாங்க பணத்தை ஈர்க்க செய்யும். அதனால தான் நம்ம பணம், அதாவது ₹1 நாணயம் எடுத்துக்கிறோம். அந்த ₹1 நாணயம் மேலே சிகப்பு கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. சிகப்பு கலர் இல்லைன்னா பச்சை கலர், பச்சை கலரும் இல்லைன்னா ப்ளூ கலர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மையை பயன்படுத்தி 808 இது பணத்தை வசீகரம் பண்ணக்கூடிய அதி அற்புதமான பவர்ஃபுல் ஏஞ்சல் நம்பர். இந்த 808 அப்படின்ற அந்த எண்ணை நீங்கள் அந்த நாணயத்து மேலே எழுதுங்க. இந்த நாணயத்தில் சரியாக எழுத முடியாது தான், ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. எழுதிட்டு அந்த நாணயத்தை உங்கள் கைகள்லேயே நல்லா வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். யாரை பிரார்த்தனை பண்ணணும்? உங்களுடைய குல தெய்வத்தை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட கூட தாராளமாக ப்ரே பண்ணலாம். ஒரு 5 நிமிடம் கண்ணை மூடி உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது, மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். இது கூடவே மணி அஃபர்மேஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சில வார்த்தைகள், அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் தாராளமாக அதை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 4 திசையிலிருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாசகத்தை கூட நீங்கள் ஒரு 5 நிமிடம் கண்ணை மூடி மனசார சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நாணயத்தை அந்த கண்ணாடி டம்ளர் தண்ணீரில் போட்டுருங்க. அந்த ஸ்கெட்ச் எல்லாமே அந்த தண்ணீரில் கலந்துருங்க. இந்த டம்ளரையும் கையில் எடுத்து வச்சு திரும்பவும் 5 நிமிடம் நீங்கள் மணி அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கண்ணாடி டம்ளர் பாட்டிலில் நீங்கள் எடுத்து போய் உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் வச்சுடுங்க. ஓப்பனாகவே இருக்கட்டும், மூடி எதுவும் போட்டு மூடி வைக்க வேண்டாம். மறுநாள் காலையில் எழுந்துரு நீங்கள் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருந்து உங்கள் வீடு முழுக்க முழுக்க தெளித்து விடுங்க. இதை நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் கூட கலந்து குளிக்கலாம். இந்த ₹5 நாணயத்தை அப்படியே எடுத்து தனியாக வச்சுடுங்க. திரும்ப அடுத்த வாரம் நீங்கள் செய்யும்போது இதே நாணயத்தை உபயோகப்படுத்திக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது பணம் உங்கள் கையில் தாராளமாக புரள ஆரம்பிக்கும். தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரவே வராது. பணம் வர ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய கடன் தொல்லை எல்லாமே தீர்ந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான பரிகாரம், செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் வாராகி.